ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதே விட தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொமான்டிக் படமாக எடுக்கப்பட்ட இதே முரளி படத்தோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவான அதர்வா பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இவருடைய கல்யாணத்துக்கே அவசரமா கிளம்பி ஃபிளைட்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. ஸோ இவங்க போற அதே ஃபிளைட்ல பகத் பசல் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சரா இருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோட லைஃப்ல நடந்த லவ் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, தென் இதுக்கும் நம்மளோட லிங்க் இருக்கு அப்படின்னு படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல அந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா படம் பாக்குற நமக்கு வந்து ரொம்ப அழகாவே கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். தென் நம்ம ஹீரோட லைஃப்ல எந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத படத்துல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரிஸ் வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்சு எல்லாருமே ஒரு நல்ல கொடுப்பாங்க. இன்னும் நம்ம ஹீரோவான அதர்வா பாத்தீங்கன்னா ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் படத்தை நடிச்ச அந்த ரெண்டு ஹீரோயின்ஸுமே பாத்தீங்கன்னா சூப்பரா நாங்க பக்கத்துக்கு மீன் இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா 90s ஆடியன்ஸுக்கு தரமா ஒர்க் அவுட் ஆகும். தென் 2K கிட்ஸுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு படமா தான் வந்திருக்கு. அதுலயும் மெயினா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு அப்படின்னா அது லைஃப்ல திரும்ப வராது. ஸோ அதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்ற இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி இந்த படத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ரொமான்டிக் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க.